ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டேபுக். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுரைக்காய் தோசை. இதுக்கு மாவெல்லாம் ஊற வச்சு அரைக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும். டேஸ்டியான நல்ல முருகலான தோசையை தயார் பண்ணிடலாம். சுரைக்காயில் பெருசாக சத்துக்கள் இல்லைன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இதில் 96% நீர்ச்சத்து இருக்குங்க. அதனால் உடல் எடை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களும் உடல் சூட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாங்க. சர்க்கரை வியாதிக்காரங்க ரெகுலராக சுரைக்காயை சாப்பிட்டு வரதால் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுமா. அது மட்டும் இல்லை, நரம்புகளையும் பலப்படுத்துமா. அந்த அளவுக்கு சத்துள்ள இந்த சுரைக்காயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க. சரி வாங்க, இப்போது சுரைக்காய் தோசையோட செய்முறையை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு சுரைக்காய் எடுத்துக்கலாம். இங்கே நான் 400 கிராம் அளவுள்ள சுரைக்காயில் பாதி அளவு எடுத்துக்கிறேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு சுரைக்காய் எடுத்துக்கிறேன். இதை தோல்கள் எல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். விதை பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சதையை மட்டும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. சுரைக்காய் நீர்க்காயின்றதால அப்படியே பெரிய பெரிய பீசஸாக போட்டால் நல்லா அரைப்படாதுங்க. அதனால் கண்டிப்பாக பொடியாக நறுக்கி தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த விழுதை எவ்வளோ இருக்குன்னு ஒரு கப்பில் அளந்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 2 கப் அளவுக்கு இந்த சுரைக்காய் விழுது கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 கப்பு சுரைக்காய் விழுதுக்கு 2 கப்பு அரிசி மாவுன்றது தான் கணக்கு. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இங்கே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்ச சுரைக்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் அலம்பி நம்ம தேவையான அளவு தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். குறைஞ்சது 3 கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் ரவா தோசை பதத்துக்கு இதை கரைச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இம்மீடியட்டாக நம்ம தோசைக்கல்லில் தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா மாவு நீர்த்து போயிடும். அதுக்கப்புறமா தோசை நல்லா வராதுங்க. அதனால் 10 நிமிஷத்துக்கு மேலே ரெஸ்ட்டு கொடுக்காதீங்க. இந்த தோசை மாவை கரண்டியில் அள்ளி ஊற்றுறதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன கப்புலையோ இல்லை கிண்ணத்துலையோ அள்ளி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக வருங்க. அதே மாதிரியே கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தோசையை சுட்டுடுங்க. இந்த தோசை சரியான பதத்துக்கு வெந்து வரத்துக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுறதால கண்டிப்பாக இந்த அளவுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நல்ல முருகலாக நல்ல டேஸ்டியாக இந்த தோசை கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த தோசையை ஒரு பக்கம் சுட்டால் போதும். அப்படியே நம்ம சூடாக காரமான வெங்காய சட்னி அதே மாதிரி தேங்காய் சட்னியோட பரிமாறினா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அடையின்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு, அதை நான் நம்பணும். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும்.